சாமி சிவாய நம. போதுங்களா? இன்னைக்கு பிரதோஷம் இல்ல சாம்பாருங்க ஐயா. இன்னைக்கு பீன்ஸ், கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்ட சாம்பார். இந்த பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு செயல் தான். அவங்க சாப்பாடா? சாம்பார் சாம்பார் சாதம் காயா போடுங்க. எல்லாருமே காயா போட்டா என்ன பண்றது சொல்லுங்க. பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாதுல்ல. சாமி பருப்பு இல்லாம எப்படி சாம்பார் செய்யறது சொல்லுங்க, எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. போதுங்களா? சிவாய நம. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. நீங்க வச்சுக்கோங்க ஐயா. இன்னைக்கு பிரதோஷ அன்னதானம் உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வச்சுட்டு வந்துருங்க. போதுங்களா? அதே சாம்பார் போட்டுருவா. அப்பளம் அப்பளம் வாங்கிட்டீங்களா? அப்பளம் வாங்கிட்டீங்க? சாம்பார் இல்லையா? நாங்கள் அப்பலாம் ஐயா. சாம்பார் ஊற்றவா? சிவாயம். சரி, உங்களுக்கு எவ்வளவு உங்களால சாப்பிட முடியுமா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுங்க. சாம்பார்
நீங்கள் வச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. இங்கே வைக்காதீங்க, விழுந்துரும். அங்கே போயிட்டு வைங்க. வச்சுட்டிங்கன்னா சரிச்சிங்கன்னு கீழே விழுந்துடும். போதுங்கய்யா. சாம்பார் வச்சுருக்கேன். ஆமா சாமி, நாளைக்கு மாத சிவராத்திரி. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சேர்ந்தது இல்ல நீங்க ஊத்துறது சேர்ந்துருச்சு. ஒரு கரண்டி மூட முடியும். பிளேட் கொடுங்க. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா? வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவாய சாப்பிடுங்க. மோரா பார்த்துங்க, அவசரப்படாதீங்க. சாப்பாடு வாங்கிட்டு வரல சாமி, பிளாஸ்டிக் வாங்கிட்டு வாங்க. ஐயா எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாரு பாருங்க, வாங்கிட்டு வாங்க சாமி. நான் சாம்பார் மோர் வேண்டாமா? மோர் வேணாமா? சாம்பாரே போடவா? கொஞ்சம் காய் போட்டிருக்கேன் பாருங்க. சரி மாமா, செக் பண்ணிட்டு சொல்ல என்னன்னு. சாமி நம்ம பிளேட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேண்ணா. ஆமாம் ஆமாம், அவங்க வாஷ் பண்ணி வச்சுப்பாங்க. சாப்பாடு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பிளேட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம அதில் கொடுத்துட வேண்டியதுண்ணா. இன்னைக்கு நம்ம பிரதோஷ அன்னதானம் இன்னைக்கு. வாங்க சாமி, வாங்கிக்கோ. எல்லாரும் வச்சிருப்பாங்கண்ணா. அது இல்லாம நம்ம அங்க பாருங்க, ட்ரம் வச்சு இந்த ட்ரம் டெய்லி ஃபில் பண்ணுவாங்க. இதுல தண்ணியும் மேக்சிமம் குப்பை இல்லாத பண்ணணுன்றதான நம்ம நோக்கம் கிரிவல பாதையில. ஒரு 90% சக்சஸ் ஆயிட்டோம். ஒரு சிலர் புதுசா வராங்கல்ல, அவங்களுக்காக மட்டும் சில சமயங்கள்ல பிளேட் கொடுக்குற மாதிரி இருக்குண்ணா. அதே மாதிரி சாப்பாடும் நம்ம சுட சுட. உடம்பு எப்படி சாமி இருக்கு?
முடியலங்க இது போயிட்டு வாங்களேன் அடியாண்ணாமலை வந்தாப்புல ம் அடியாண்ணாமலை டாக்டர் தான் ஒருத்தர் வாங்க வந்தாரு சரி கிராமமா வந்தாரு சரி சரி இந்தாங்க அப்பளம் வேண்டாமா போதுங்களா ஒரு 5 நிமிஷம் வேணாம்டா இப்படி சாப்பிட்டு ஊருக்கு சரி போகுது குழம்பு குழம்பு சாமி பிளேட்ல தட்டுங்களா கலக்கி கொடுங்க நீங்க அவசர வேலையா தானே போனீங்களா கூப்பிட்டு வேற பாத்துங்க சுடுங்க நீங்க இதில் ஊத்துங்க ரொம்ப கொதிக்கும் சுட சுட கொடுத்தோம்னா நேனா எல்லாம் கொஞ்சம் வயசானவங்கண்ணா சூடாக கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சும்மாட்டே சரிங்கண்ணா சும்மா கொஞ்சம் கொடுக்குறேன் இல்லம்மா அப்புறம் சாப்பிடுறேன் சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க இப்பதான் சாப்பிட்டேன் நான் சும்மா ஒரு பிரசாதம் நினைச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு அண்ணன் இருக்கீங்க போடுதா அது ஒரு சாப்பிடுங்க இல்லண்ணா அண்ணன் சீனியர் ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கல்ல நல்லா இருக்காண்ணா தண்ணி டம்ளர் இருக்குதா டம்ளர் இவங்க இங்க ட்ரம் வச்சிரும் இதுவும் நம்ம தான் வச்சிருக்கோம் ஆமா இவங்க எடுத்துப்பாங்க தண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல அந்த நிறுத்தி கவர்மெண்டே வச்சிருக்காங்க ஆர்வம் எங்க தண்ணி இல்லையோ அங்க நம்ம வச்சிருக்கோம் தண்ணி இல்ல போன் வேற வந்துருச்சு அண்ணனுக்கு போதுங்களா இன்னும் கொஞ்சம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் போடு போதும் சாம்பார் மட்டும் இருங்க அவசரப்படாதீங்க கொதிக்குது ரொம்ப சூடா இருக்கு அடியில பிடிங்க நான் அப்பெல்லாம் வாங்கல தரேன் சார் ஐயா நன்றி இந்தாங்க அவருக்கு அவர் தனி நீங்க இதை வாங்கிக்கோங்க ருத்ராட்சன்றது வந்து உலகிலே மிக மகத்தான தலைவன் போனா ரொம்ப 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 கட்டுப்பாடோட இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டும் கூட நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்ற இடத்துல நம்ம போனாலும் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் 2 பேரும் உட்காந்துருந்தாங்க, கேட்டேன், சாப்பிட்டேன், போயிட்டேன். இவரெல்லாம் இல்ல, நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியல, உங்களை பார்க்கவே இல்லை. தேவையெல்லாம் செத்து போன பத்தி பேசக்கூடாது, உயிரோட இருக்கிறத பத்தி பேச. அப்படி இல்ல, அவர் சொன்னாதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் அவரை பார்க்கல, உங்களை பார்த்தா நீங்க இந்த பக்கம் இருப்பீங்க இல்ல,
அவங்க 2 பேரும் அங்க உட்காந்துருந்தாங்க. நீங்க இங்க வாங்குறதே இங்க ஒரு 10 பேர் தான், அதுல யாருமே இல்ல. அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க, சாப்பிட்டுட்டாங்க, போயிட்டேன். அடுத்து அந்தாண்ட போய் கொடுத்தேன், அங்க வர வேண்டியது தானே. எப்படியாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறை வருது சாமி. நான் எப்படிதான் ஃபில் பண்றதுன்னே தெரியும். கொஞ்சமா விடுங்க, அதிகம் வயிறார சாப்பிடுங்க. நேத்து கொடுக்கல, அதனால இன்னைக்கு சேர்த்து சாப்பிடுங்க. அதில் வாங்கிக்கோங்க. இல்ல மோர் வரும். ஓகே ஓகே. சாம்பார் மட்டும் எல்லாருக்கும் சாப்பாடு உண்டையா, யாருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்துக்கிறோம். நான் எதுவுமே சொல்லியா. சரி சரி சரி. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். புரியுதா? எது வந்தாலும் வெளிப்படையா கேட்டுருங்க. எனக்கு எதுவுமே கிடையாது. புரியுதா? கிடைக்குது கிடைக்கல, வெளிப்படையா கேட்டுருங்க, மனசுல வைக்காதீங்க. புரியல. அதாவது எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு. சரி சரி. எந்த இதுவும் கிடையாது. இருங்க, மூடி கொடுத்துறேன். ரொம்ப சுடுது. அப்பளம் பையில கொண்டு போய் வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சூடா சாப்பிடுங்க. இன்னைக்கு பிரதோஷம். எத்தனை மணிக்கு கிரிவலம் போறீங்க? கிரிவலம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்? கிரிவலமா 4 தான் போறோம். காய் மட்டும் போறோம். பிரதோஷம் கிரிவலம் போவீங்களா? போதும் மோர் இருக்குங்க. ஐயா, எங்க நீ தாள காணோம்? அந்த திருத்தணி போயிட்டேங்க. எங்க? திருத்தணி. என்ன திருத்தி? அதுதான் மோர் மட்டும். முருகர் கூட்டம், பயங்கரமான கூட்டம். அங்க போனா ஒரு பவர் கிடைக்குது. 2 விஷயத்துக்கு போல 2 விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படியா? மத்த நான் பறஞ்சு போச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு தன்னால 10 வருது. என்ன செய்யுது? தோட்டத்து 10. திருத்தணி முறையும் அவ்வளவு பவர் கொடுக்குறாரு. வாங்க ஐயா. நல்லா இருக்கா? கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு மோர் தான். ஏன்னா பீன்ஸ் கேரட்ல கத்திரிக்காயும் போட்டுருக்கு. அப்புறம் வேண்டாமா? கப்பில் சாதம் குத்துட்டுங்களா? அதில் சாம்பார் குத்துறேன். எங்கண்ணே தாள காணோம்? என்ன மோரா சாம்பாரா? பார்த்துங்களா? எடுத்துக்கோங்க. லேட்டாக கொடுக்குறதால உங்களுக்கு 2. இல்ல, நீ சாம்பார் சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. சாம்பார் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சனிக்கிழமை தான் சாமி சாம்பார் சாதம். குழம்பே பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிடுங்க. இன்னைக்கு வாசம் ரொம்ப கம்மகம்னு இருக்கு. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. சாப்பிட்டீங்க, லேட் ஆகும். வரும்போது சொல்லுங்க எப்படி. சாப்பிட்டேன். 11:15 தானே ஆகுது. மெசேஜ் வந்துட்டே இருக்கீங்க. சனிக்கிழமை வரைக்கும் ஸ்பான்சர். வாங்க. இந்த ஐயா படுத்து ரெஜிஸ்டரா? அவரு ரெகுலரா போயிட்டு பரவாயில்ல, என்ன பண்றது. சிலருக்காக வெயிட் பண்ணி தான் கொடுத்தா உனக்கு வரும். நான் தான் சொல்லிட்டேன், 1 வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இருக்குங்க. கொஞ்சம் தட்டு எடுத்துன்னு வந்து வச்சிருங்க தாத்தா. ஒரு நாளைக்கு வல்லையா வச்சுட்டு இருக்கணும். சின்ன தட்டு தானே, வச்சிருங்க. அவர் வந்து அங்க மோரா பரம்பரம் அவன் ஒருத்தன் வெளியில போயிருக்கான். சரி ஓகே, சாப்பிடுங்க. சரி, வரட்டா சாமி.
கோவா வாங்க. போதுமா? இந்தாங்க இந்தாங்க உடஞ்சிருக்காப்புல. போதுமா? மூரா ஒன்லி மூரா. நிறைய பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன் பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க வறுத்தது. மோர் ஊத்தவா? எல்லாரும் மோர் தான் டம்ளர்ல வாங்குவாங்க, நீ வித்தியாசமா சாம்பார் டம்ளர்ல வாங்குறேன். வித்தியாசமா இருக்கு. சாம்பார் மோர் போட்டு மோர் போட்டு மோர் ஊற்றாங்க. சாம்பார் ஊற்றுங்க, இதில் மோர் இதில் கொடுங்க. குடிக்க தண்ணி அது மோர் வாங்கிட்டீங்களா? சாம்பார் வேணுமா? கொஞ்சம் கொஞ்சம் போறோம். போதுமா? சிவாயனமா சாப்பிடுங்க. சிவாயனமா சாப்பிடுங்க. இல்லைங்க ஐயா, அப்பளம் பிளேட் எடுத்துட்டு வாங்க ஐயா. அவர் ஐயா கிட்ட வச்சிருப்பாரு பாருங்க, பாத்திரம் வாங்கிட்டு வாங்க. தட்டிண்டா விடுத்தாங்க. ஐயா பாருங்க. போதுமா? வண்டி வந்து தெரியலையா? நான் அதுதான் அத்தனை முறை ஹார்ன் அதிகமாக அடிக்க முடியல. நிறைய பேர் இப்போ கிரிவலம் போறாங்க, டிஸ்டர்ப் ஆகுது பாவம். எல்லாம் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க, வெயிட் பண்றோம் வாங்க. நாங்க அவர்கிட்ட இருக்கும் பாரு, வாங்கிட்டு வாங்க. சாமி நல்லா இருக்கா? சரி சந்தோஷம். சரி ஐயா. ஐயா
வெளியே எங்கேயும் போறது எங்கேயுமே போகிறது அவரு கூட சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுறீங்களா? மன நிறைவா மகிழ்ச்சியா சாப்பிடுறீங்களா? நீங்க கொடுக்கத்தான் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு வேலை தான் சாப்பாடு. சரி சரி சரி. வாங்க சாமி. சாம்பாரா மோரா சாமி? வேற யாரும் சாப்பிடுங்க சாமி. சாப்பிட்டா ஒரு திருப்தியா சாப்பிடணும் சாமி. போதுமா? இந்தாங்க. என்னங்க ஐயா, வத்த குழம்பு வேணும்? கொடுத்துடலாம். எடுத்துட்டு வாங்க. கழுவுங்க சாமி. கொஞ்சமா கழுவி எடுத்துட்டு வாங்க. கழுவி கிளீனா எடுத்துட்டு வாங்க. சாப்பிட்டு போதும். அது புதுசா இருக்கிறதுனால சாமி என்ன சாம்பார் மூரா? சாமி இல்லையா? சாம்பார் ரைட் சாமி. சாமி சாம்பார் மோரா? சாம்பார் கொஞ்சம் மாறி விட்டுங்க. வேண்டாமா? சாப்பிடுங்க, நல்லா தொட்டுட்டு சாப்பிடுங்க. தட்டு வச்சிருக்கணும். தட்டு இல்லைன்னா சாப்பாடு தர மாட்டாங்க. ஆமா, தட்டு எடுத்துட்டு வரணும். சரி. கொடுங்க. யார் போட்டி போட்டு 2 பேருமே கொடுக்கலாம். நான் யாரு கொடுக்குறது? போதுமா? மோர் கொஞ்சம் ஊத்தவா?
சாம்பார் கூட 4 மணிக்கு ஒரு மணிக்கு வருது. நல்லா இருக்கு. இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. பிளேட் காலி ஐயா, பிளேட் எடுத்துக்கோங்க. 2 தான் இருந்தது. போதுங்களா? கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஐயா, வெறும் சாம்பார் தான் வரும். எல்லாம் முன்ன காய் போட எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், வருவாங்களா? போறா.